மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது, எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த 7.5 சனி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்கறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மீனராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த 2026 முதல் மாதத்தில் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் சனி பகவானின் சேர்க்கை பார்த்தீங்களா ஒரு 50 நாளுக்கு இருக்க போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகம். இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே கிடைக்காது, குறிப்பிட்ட ஒரு 4 ராசிகள் கிடைக்க போகுது. அந்த 4 ராசிகள் நம்பர் 1 இருக்கிறது பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க நீங்க தான். இந்த ஒரு 50 நாளுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பண வரவா இருக்கட்டும், திடீர்னு ஒரு பெண் பார்க்க நிகழ்வா இருக்கட்டும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய ஒரு 50 மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு நிகழப்போகுது. அடுத்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும், குருவுடைய வக்ர பயிற்சியும், சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சின கிட்டத்தட்ட 6 பயிற்சி பலன்கள் இந்த 2026 உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. கடந்த 3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிதாக எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைச்சிருக்காது. கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, வேற ஜாப் ட்ரை பண்றவங்க ஜாப் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க, ஒரு ப்ரமோஷன் வந்திருக்காது, எந்த ஒரு நல்லதுமே சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி நிறைய பேர் கேட்பீங்க. இத்தனை நாட்களாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் தான் இருக்காரு, இருந்துமே உங்களுக்கு மைனஸாக மட்டுமே இந்த 2025 வரைக்குமே செயல்பட்டு கொண்டிருந்தவர் இனி இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். அதுதான் சனியுடைய வக்ர நிவர்த்தி. இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டுமோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்தாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்தது. இப்போ உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்தாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே
நல்ல ஒரு முன்னேற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இருந்தாலுமே கூட உங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சியானது மார்ச் மாதத்தில் தொடங்க இருக்குது. ஐயோ ராகுகேது பயிற்சியா சொன்னாவே மீனராசிக்காரங்க பயப்படுவீங்க. ஏன்னா ராகுகேது பயிற்சி நினைச்சு ஒரு மைனஸான ஒரு நெகட்டிவான ஒரு வைப்பு தான் எல்லாத்திட்டையுமே இருக்குது. ஏன்னா அது கெட்டது, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும், அந்த மாதிரி தாட்லேயே நிறைய நபர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ராகுகேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் கேது பகவான் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தி பண்ணிடுவார். கடந்த காலகட்டங்களில் என்ன நோயினே தெரியாது, ஹாஸ்பிட்டலில் போவீங்க, 2000-3000 செலவாகிட்டே இருந்திருக்கும். அடிக்கடிக்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, பேரண்ட்ஸ்க்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி தீராத நோய்கள் எல்லாமே இந்த 2026 முழுவதும் உங்களுக்கு விடைபெற போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கேன் சாமி, 3 வருஷமாக அலையிறோம், 5 வருஷமாக அலையிறோம், 10 வருஷமாக அலையிறோம், வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்குது, தீர்ப்பே வரமாட்டேங்குது, நாங்கள் லட்சமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கேஸுக்கு, சொத்து பிரச்சனை முடிய மாட்டேங்குது, நிறைய பேர் கவலைப்படுறீங்க. இந்த 2026 விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமா இல்லை கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க, உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும், லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும், வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும், குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும், தெய்வ சிந்தனை அதிகமாகும், பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும், உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும், புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே இந்த 2025 சரி 24 சரி பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அந்த 2026 திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கைகூடும். காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த 2026 உங்களுக்கு காதலில் வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க, அப்படின்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய இந்த 2026 நிச்சயமாக நிகழப்போகுது. வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரி தப்பா பேசிடுவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இதற்காகவே இரண்டாவது திருமணத்தை பற்றி ஒரு நெகட்டிவான தாட்டில் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்களுக்கு அமையும். இனி கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது இரட்டி மடங்காக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிய போகுது. நீங்கள் போய் ஒரு மீனராசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத மீனராசிக்காரன் நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது. ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க. புதிய உறவுகள் பார்த்தீங்கன்னா உங்களை தானாக தேடி வர போறாங்க. அது வருங்கால மனைவியாக இருக்கலாம், இல்லை புதிய காதலியாக இருக்கலாம், இல்லை புதிய நண்பர்களாக இருக்கலாம், இல்லை தொழில் பார்ட்னராக இருக்கலாம். புதிய ஒரு நபர் வருகையால் நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது.